Sweet greetings, this is Johnson. Welcome to JOAN English. இப்போ இந்த கிளாஸில் நாம் ரெண்டு புதுமையான வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், கற்றுக்க போகிறோன்னு கூட சொல்லலாம். இந்த புதுமையான வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸில் பேசக்கூடிய வாக்கியங்களில் இந்த புதுமையான வார்த்தையை ரொம்பவுமே பழக்கப்பட்ட வார்த்தைகளாக எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வார்த்தையுமே ஒரு அட்ஜெக்டிவாக பார்க்க போகிறோம். இந்த அட்ஜெக்டிவ் ஒரு சென்டென்ஸில் நாம் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸில் எந்த இடங்களில் எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த கிளாஸில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த அட்ஜெக்டிவை பற்றி இன்னும் தெளிவான விளக்கங்களோடு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை உங்களுடைய பார்வைக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்காகத்தான் இது. இந்த மாதிரி புதுமையான வார்த்தையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அட்ஜெக்டிவ் பிளைட்டன்ட். பிளைட்டன்ட் அப்படிங்கிறது இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன். நிறைய பேர் இதை பிளாட்டன்ட் அப்படின்னு உச்சரிப்பாங்க. பட் இட் ராங். கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் இஸ் பிளைட்டன்ட். சரி, இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? ஆஃப் அ பேட் பிஹேவியர் டன் ஓப்பன்லி அண்ட் அன்அஷேம்ட்லி அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருள். தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மோசமான நடத்தையில் வெளிப்படையாகவும் வெட்கமே இல்லாமவும் செய்யப்படக்கூடிய ஒரு செயலுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த பிளைட்டன்ட். இதை கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? எஸ், the first example is the blatant defiance was so sweetly uttered. He didn't know how to respond. இதுக்கு தமிழில் அப்பட்டமான எதிர்ப்பை மிகவும் இனிமையாக உச்சரித்தார். அதனால் அவருக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று தெரியவில்லை அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு இங்கே பொருள் தருது. இங்கே பிளைட்டன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கிறதுனால ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணி இந்த அட்ஜெக்டிவ் உருவாக்கப்பட்டிருக்கு. எது இந்த சென்டென்ஸில் நவுன் அப்படின்னா டிஃபையன்ஸ் அப்படிங்கிறது தான் நவுன். இந்த டிஃபையன்ஸ் நவுனை குவாலிஃபை பண்ணக்கூடிய அளவில் உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த பிளைட்டன்ட். இன்னும் சிம்பிளாக சிங்கிள் லைனில், அதுவும் ரொம்பவும் ஷார்ட்டாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நமக்கு ஒரு கிளியராக இப்படித்தான் இதை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கலாம். இட் வாஸ் அ பிளைட்டன்ட் லை. இட் வாஸ் அ பிளைட்டன்ட் லை. இது ஒரு அப்பட்டமான பொய்யே. இந்த மாதிரி வாக்கியத்தை நாம் அடிக்கடி பயன்படுத்தியிருக்கோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. அவன் பேசுகிறது அப்பட்டமான பொய்ங்க, நம்பவே நம்பாதீங்க. இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அப்பட்டமான பொய்யே அப்படிங்கிற வார்த்தையை இந்த பிளைட்டன்ட் அப்படிங்கிற இந்த அட்ஜெக்டிவ் தான் அதை உருவாக்குது. இது சூப்பராக இருக்குல்ல? எஸ், இதே போல தான் இந்த 2 வார்த்தையில் இரண்டாவதாக பார்க்க போகிற வார்த்தையும். தட் இஸ் நத்திங் பட் ப்ரிசம்ப்சுவஸ். ப்ரிசம்ப்சுவஸ் இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். இந்த வார்த்தையினுடைய ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசம்ப்சுவஸ். இதுக்கு மீனிங் ஆஃப் அ பர்சன் ஆர் தயர் பிஹேவியர் ஃபெயிலிங் டு அப்சர்வ் த லிமிட்ஸ் ஆஃப் வாட் இஸ் பெர்மிட்டட் ஆர் அப்ராப்ரியேட். இதுக்கு தமிழில் ஒரு நபரையோ அல்லது அவர்களுடைய நடத்தையிலேயோ சரிவர பொருத்தமற்று காணப்படும் பொழுது இந்த வார்த்தையை நாம் யூஸ் பண்ணலாம். ப்ரிசம்ப்சுவஸ் அப்படிங்கிற இந்த அட்ஜெக்டிவை ஒரு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ட், அரகண்ட் இந்த மாதிரியான இடங்கள்லையும் நம்ம பயன்படுத்தலாம். அதாவது தமிழில் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளும் பொழுதோ, இல்லை ஒரு விஷயத்தில் அதிக நம்பிக்கை வைக்கும் பொழுதோ, இல்லை வெட்கக்கேடான ஒரு செயலில் ஈடுபடும் பொழுதோ இந்த வார்த்தையை நாம் ஒரு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். த மேன் seemed too presumptuous to be a humble leader for the nation
அந்த மனிதன் தேசத்திற்கு ஒரு தாழ்மையான தலைவராக இருக்க முடியாத அளவுக்கு ஆணவத்துடன் காணப்பட்டான். ஆக்சுவலாக அங்கே அவன் பொருத்தமற்று காணப்பட்டான் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த சென்டென்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. த மேன் சீம்டு டு presumptuous டு பி அ ஹம்பிள் லீடர் ஃபார் த நேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் ரொம்பவுமே சிம்பிளாக, டோன்ட் மேக் presumptuous கமெண்ட்ஸ் அவுட் ஆஃப் ignorance. இதுக்கு தமிழ் என்ன பொருள் தருது அப்படின்னா, அறியாமைக்கு புறம்பான கருத்துக்களை கூற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பொருளை விளக்குவதற்காக, அதாவது இதுக்கு புறம்பான ஒத்து வராத கருத்துக்கள் அப்படிங்கிற ஒரு பொருளை விளக்குவதற்காக தான் இந்த அட்ஜெக்டிவ் presumptuous அப்படிங்கிற இந்த வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான புது புது வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாம் ஆங்கிலத்தில் பேசலாம். சரி, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாம் இன்னொரு சிறந்த வகுப்பில் சந்திப்போம்.